வணக்கம். அரசியல் களம் யூடியூப் சேனல்லேருந்து டி ரமேஷ் பேசுகிறேன். 2026 தேர்தல் களம் சூப்பராக போயிட்டுருக்குது. நேற்று தஞ்சாவூரில் மாண்புமிகு எடப்பாடியாரும் மாண்புமிகு டிடிவி தினகரும் ஒன்றா சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க. தஞ்சாவூர் சூப்பராக இருந்துச்சின்னு சொன்னார். அது ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. இதை 2021 நம்ம பண்ணியிருந்தோம்னா ஈஸியாக வின்னு. இன்றைக்கி இவர் தான் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக இருந்திருப்பார். சரி, அதை விடுங்க, அது போனதெல்லாம் போட்டோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா 2021 இவர் புதுசாக எடப்பாடியார் ஐயா தேர்தலில் களம் காண்டார். அப்போ அவருக்கு 1008 பிரச்சனைகள் இருந்தது. அவருக்கு எக்கச்சக்க பிரச்சனை. அவர் எங்கள் வீட்டு பிள்ளை பயந்த எம்ஜிஆர் மாதிரி தான் இருந்தார். அதனால் அவர் தோற்று கூட அவர் 75 சீட்டு வரைக்கும் அவர் வாங்கினார். அது கிரேட்டு தான் அது. ஆனால் இப்போ தேர்தல் களம் அப்படி கிடையாது. அவர் இப்போ இருக்கிறவர் எடப்பாடியார் ஐயா எங்கள் வீட்டு பிள்ளை சாட்டையில் வச்சுக்கிட்டு இருக்கிற எம்ஜிஆர் மாதிரி, அதிரடி மன்னன் எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கிறார். இப்போ எல்லாரையும் அடித்து நொறுக்கிறாரு. இப்போ இதை நம்ம அப்படியே கிரிக்கெட்டில் பார்த்தோம்னா, போன தடவை எடப்பாடியார் ஐயா போலிங் போடும்போது எல்லாம் ஒய்டு கீடு போட்டு அவர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் 6 அடிச்சு 6-4 அடிச்சு எடப்பாடியார் ஐயாவை காலி பண்ணார். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்ம எடப்பாடியார் போடுற ஒரு பாலும் விக்கெட்டு தான், இல்லையா டக்கு. இது ரெண்டும் தான் நடக்குது. இதே இப்போ இந்த காலத்தில் எடப்பாடியார்கிட்ட ஐயா கிட்ட பேட்டு கிடச்சிருக்குது. ஆப்போசிட்டில் ஸ்டாலின் ஐயா போலிங் போடுறாரு. இவர் சும்மா அடித்து 6-4 அடித்து தூள் கலப்புறாரு. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. இதை அப்படியே கண்டினியூ பண்ணி சூப்பராக பிரச்சாரம் பண்ணார்னா, சூப்பராக தான் பிரச்சாரம் பண்ணுறாரு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தூள் கலப்புறாரு. இதை அப்படியே பண்ணார்னா கண்டிப்பாக இவர் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கருத்து கணிப்புகள்லாம் அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் போட்டோம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ இவர் கொடுத்துருக்க அந்த தேர்தல் அறிக்கை வர 10,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்தவொடனே 10,000 ரூபாய் கொடுக்கறது, மகளிருக்கு 2,000 ரூபாய் கொடுக்கறது, ஸ்கூட்டருக்கு 25,000 ரூபாய் கொடுக்கறது, எல்லாருக்குமே பஸ்ஸில் ஆம்பளைங்களுக்கும் பஸ்ஸில் ஃப்ரீன்னு கொடுக்கறது, ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு ஃப்ரிட்ஜு கொடுக்குறாரு. அது விலையை 20,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபாய் வரைக்கும். அது மிகப்பெரிய ஸ்கீம். அது இது இல்லாமல் அந்த மீனவர்களுக்கு 12,000 ரூபாய் கொடுக்கறது. இது எல்லாமே சூப்பராக போய் ரீச்சாக இருக்குது. இது அப்படியே தூள் கலப்பு. இன்னும் இருக்குது 10 நாள் தான். இந்த 10 நாளில் அவர் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியும் கூட்டணி கட்சிக்காரங்களே எல்லாரையும் கூப்பிட்டு இன்னும் நல்லா பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சராக அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.